Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th social science important 2 marks 5 marks and 8 marks questions தான் பார்க்க போறோம். இது எல்லாமே repeated important questions தான், எக்ஸாம்ஸ்ல கேட்ட questions தான். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஷோராக நீங்கள் 86 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா 1 மார்க்ஸை தவிர மீதி எல்லாமே இதில் இருக்குது. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ், 8 மார்க்ஸு 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. டைம்லைன் மேப்பு எல்லாமே இருக்குது. இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், ஷூராக நீங்கள் சோஷியல் எக்ஸாமில் 86 மார்க்ஸ் கன்ஃபார்மாக எடுக்கலாம். புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுலேருந்தே ஒரு 9 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதர் 3 கொஸ்டின்ஸ் 3 or 4 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா புக் இன்சைட்லேருந்து கேட்பாங்க. அது நீங்கள் படிக்கிற 2 மார்க்ஸ் அதுலேயே வந்துடும். ஸோ நீங்கள் ஷோராக சோஷியல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 100 out of 100 ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்ட இம்பார்ட்டன்ட் மேப் எல்லாமே இதில் இருக்குது. டைம்லைன்ஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸு 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. கொடுத்துருக்க மேப் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. டைம்லைனையும் நல்லா படிச்சுக்கோங்க. சோஷியல் பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா 14 1 மார்க்ஸ் கேட்பாங்க, 10 2 மார்க்ஸ், 10 5 மார்க்ஸ், 2 8 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். அந்த 2 8 மார்க்ஸ் வந்து எதுலேருந்து வரும்னா மேப்பும் டைம்லைனும் தான். கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஹிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸு. எல்லா கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இங்கிலீஷில் வீடியோ போட்டிருக்கோம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு சோஷியல் சயின்ஸ்க்கு. தமிழில் கேட்டிருந்தீங்க, அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். ஜென்ரலாக டைம்லைனும் மேப்பும் பார்த்தீங்கன்னா போத் மீடியமுக்குமே புரியும் நல்லா. ஸோ டைம்லைனையும் மேப்பையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கும் கொஸ்டின்ஸ். ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. அதில் மேப்பும் டைம்லைனும் இருக்காது. ஸோ இதில் மேப்பும் டைம்லைனும் பார்த்துக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. இது வரலாறுக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸு. 2 மார்க்ஸில் ஒரு கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க, 5 மார்க்ஸில் ஒரு கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க. மேப்பும் டைம்லைனும் கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா மேப்லேயும் டைம்லைனையும் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஸோ இம்பார்ட்டன்ட் டைம்லைன் எல்லாமே இதில் இருக்குது. எல்லா இயரும் கேட்ட மேப்பும் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இது புவியியலுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.
எல்லா கொஸ்டின்ஸையும் விடாமல் எல்லாத்தையும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 44 என்னென்ன கேட்பாங்கன்றதுக்காக எல்லாமே இருக்குது. எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.